இங்க ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா அந்த பையனால பேசவோ நடக்கவோ முடியாது. அவனோட லெஃப்ட் கால் மட்டும் வேலை செய்யும்ட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இவரோட பையனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு பார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பையனுக்கு இவ்வளவு குறை இருக்கு தெரிஞ்சு இவரோட ஃப்ரெண்டு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவர் கோபமாயி அவன் மூஞ்சில அடிச்சிருவாரு. இப்ப நம்ம கிறிஸ்டிக்கு 7 வயசாகி நல்ல பெரிய பையனா வளர்ந்துடுறான். வீட்டுல இருக்க எல்லாருமே அவனை ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. மத்த பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் கிறிஸ்டியை சாப்பாடு கொடுத்து கவனிச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அவங்க அம்மா கவனிச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கிறிஸ்டியை ரூம்ல தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா கீழே போறப்போ மயங்கி விழுந்துடுறாங்க. அம்மாவோட சத்தத்தை கேட்டு கிறிஸ்டி அவனோட ஒரு காலை வச்சு வேகமா கீழே வரான். அவங்க ஏற்கனவே பிரெக்னெண்டா இருக்கிறதுனால யாராச்சும் கூப்பிட்டு காப்பாத்தணும்ட்டு அவனோட காலை வச்சு டோர்ல வேகமா மிதிக்கான். சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்து வீட்டுல இருக்க லேடி இந்த பையனோட வீட்டுக்கு வந்து அவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்காங்க. இந்த பையன் பண்ண ஹெல்ப் நினைச்சு எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இவனோட சிஸ்டர்ட்ட அவங்க அப்பா ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கான ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸான்ட்டு கேட்பாரு. உடனே கிறிஸ்டி சாக் பீஸ் அவன் காலை வச்சு எடுத்து அதுக்கான ஆன்சரை ராங் சொல்லி கிராஸ் சிம்பிள் சைனை போட்டு காமிப்பான். இவங்களோட ஃபேமிலியில மொத்தமா 15 பேர் இருக்கிறதுனால எல்லாருமே கிறிஸ்டிய ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பையன் சாக் பீஸ் வச்சு ஏதோ ஒன்னு எழுதலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இவனோட அப்பா ட்ரையாங்கிள் வரைய போறானு நினைச்சு வரைஞ்சு காமிப்பாரு. ஆனா அது கிறிஸ்டி அழிச்சிருவான். இப்ப இந்த பையன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே இவன் என்ன எழுத போறான்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. கடைசி அவன் அதுல மதர்னு எழுதி இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா அழுதுறாங்க. கிறிஸ்டியோட அப்பா பையனை தோலை தூக்கி வச்சுட்டு இப்ப நேரா பார்க்கு வராரு. அங்க கிறிஸ்டியை பத்தி தப்பா பேசின எல்லாரையும் என்னோட பையன் ஒரு பெரிய திறமைசாலின்ட்டு ரொம்ப பெருமையாவே சொல்லுவாரு. 1932ல பிறந்த கிறிஸ்டி பிரவுனோட ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் இந்த ஒரு படமா எடுத்திருக்காங்க.